ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் கட்சியை கொண்டு போனதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் மம்தா பானர்ஜி. காங்கிரஸ் பூதுபெரும் தலைவர்லாம் இருந்தாங்க, எல்லாரும் வயது மூப்பின் காரணமாக அவங்கள ஒதுக்க தொடங்கிட்டாங்க. அந்த இடத்த கரெக்டா மம்தா பானர்ஜி பிடிச்சாங்க. 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து சாதனை படைத்த பெண்மணி மம்தா. ஜெயலலிதா பாராட்டிய மம்தா, அது சொல்லணும் மெயினா. ஜெயலலிதா கூப்பிட்டு பாராட்டி, தீதி இவ்வளவு பிரமாதமா பண்றீங்களே. இப்ப ஜெயலலிதா மம்தா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப காங்கிரஸ் எதிர்த்து அவங்க முடிவு கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி எதிர்க்க ஆரம்பிச்சது. 2014 மோடி பதவிக்கு வந்த உடனே மோடியை கடுமையா எதிர்க்க தொடங்கினாங்க. ஏன்னா அவரிடம் சொல்லப்பட்டது, மம்தா பானர்ஜி தேசிய அரசியல் வரணும்னா மோடி எதிர்த்தாதான் முடியும். 2026 ஆண்டு தமிழக சட்டசபைக்கு தேர்தல் வர மாதிரி வெஸ்ட் பெங்கால தேர்தல் வரப்போகுது. வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் 4வது முறையாக வெற்றி பெற்று சரித்திரம் படைப்பாரா தீதி? வெஸ்ட் பெங்கால் சர்வே எல்லாம் சொல்றது தீதிக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணுக்கு தேடி எட்ட அளவுக்கு பாஜக எதிரி இந்தியால கிடையாது. காங்கிரஸ் விட்டா திமுக இருக்கே சார். திமுக தமிழ்நாடு திமுக ஒரு மாநில கட்சி. ஆனா நீங்க அப்படி கூட கேட்கலாம், மம்தா பானர்ஜி மாநில கட்சி தானே. ஸ்டாலின் தேசிய அளவில் அறியப்படுகிறார். ஆனா மம்தா அளவுக்கு ஸ்டாலின் தேசிய தலைவர் அறியப்படல. அமித்ஷா சொல்லிட்டாரா, என்னோட போக்கஸ் முழுக்க வரும் மாதங்களில் வெஸ்ட் பெங்கால் தான் இருக்க போகுது. தமிழ்நாடு ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. இனிமே வெஸ்ட் பெங்கால் தான் இருக்க போகுது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பாஜக வாழ்வா சாவானா? கண்டிப்பா வாழ்வா சாவா. இப்ப வரைக்கும் மம்தாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இந்த தேர்தல்ல கொஞ்சம் சிரமப்பட்டு மம்தா ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். வெஸ்ட் பெங்கால் அரசியலை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். 34 வருஷம் செங்கோட்டையாக இருந்தது, அதாவது கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்தது மேற்கு வங்காளம். ஜோதி பாசு, புத்ததேவ் பட்டாச்சாரியா போன்ற மாபெரும் தலைவர்கள் ஆண்ட பூமி வெஸ்ட் பெங்கால். கிட்டத்தட்ட 34 வருஷம் சார். அந்த செங்கோட்டை தகர்த்தது மம்தா பானர்ஜி தான். 2011 சிஎம் ஆனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் சிஎம். தொடர்ச்சியாக 3வது முறையாக மம்தா பானர்ஜி சிஎம்மா இருக்காங்க. அன்கிரவுண்ட் குயின் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்னு கூட அவங்கள சொல்லலாம். அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டை போலவே பாஜகவுக்கும் மம்தாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலாக போய்கிட்டு இருக்கு. 2016 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜக வெறும் 3 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. 2021 கிட்டத்தட்ட 77 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் மம்தா தான் முதல்வர் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மம்தாவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி. ஆனா மம்தா தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால் அரசியலை பொறுத்த வரைக்கும்? 4வது முறையாக மம்தா பானர்ஜி சிஎம் ஆவாரா? அதற்கு பாஜக விட்டுருமா? ஏன்னா அமலாக்கத்துறை, சிபிஐ, இடி ரைடெல்லாம் மம்தாவை நெருங்கிய வட்டாரங்கள்லாம் ரொம்ப சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது. மோடி வெர்சஸ் தீதின்னு வெஸ்ட் பெங்கால் களம் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? வெஸ்ட் பெங்கால் ஒரு தேசியவாத மாநிலம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த மாநிலம். சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மாபெரும் தலைவர்களை, ஞானிகளை ஈன்ற ஒரு மாநிலம். ரவீந்திரநாத் தாகூர். சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் முழு கண்ட்ரோல்ல இருந்தது. ஆமா, அங்க ஆளுமைகள் சித்தார்த்த சங்கர் ரே, பிசி ராய் அவங்கெல்லாம் இந்திரா காந்தியால், காமராஜரால் புகழப்பெற்றவர்கள். அதுல்ய கோஷ் சிண்டிகேட் ஆரம்பிக்கும் போது காமராஜர் ரைட் ஹேண்ட் மேனா இருந்தார் அவர், அதுல்ய கோஷ். இப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் சாம்ராஜ்யமா இருந்த ஒரு மாநிலத்தை தகர்த்தது கம்யூனிஸ்ட். ஜோதி பாசு போன்ற ஒரு தலைவர் வெஸ்ட் பெங்கால் கிடைக்கலன்னா அது இன்னும் பழமைவாதத்திலேயே இருந்திருக்கும். ஜோதி பாசுவோட வெற்றி என்னன்னா, நிலமில்லாத ஏழை விவசாயிக்கு நிலத்தை அள்ளி கொடுத்தார். நில உச்சவரம் சட்டத்தை எல்லா நிலம் உழுவனுக்கே நிலம சொந்தம். தட் இஸ் உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட் இந்தியாவில் யாரு நீங்க கேட்டீங்கன்னா ஜோதி பாசு மட்டும்தான் சொல்லுவேன். அவ்வளவு சிம்பிள் மேன். அப்புறம் புத்ததேவ் பட்டாச்சாரியாவும் ரொம்ப சிம்பிள் மேன். அவங்களாம் லஞ்சம், ஊழல் இந்த மாதிரி எந்த ஒரு புகார்லையும் சிக்காத ஒரு தலைவர்கள். மக்கள் நலனே நல்ல ஒரு கொள்கை என்று வாழ்ந்த தலைவர்கள். அந்த சமயத்தில் தான் 1975 எமர்ஜென்சி வந்தது. இந்திரா காந்தியோட கரம் வலுப்பெற்றது. அப்ப இந்திரா காந்திக்கு சிம்ம சொப்பனமாக விளம்பி ஜெயபிரகாஷ் நாராயணன்.
ஜேபி. அந்த ஜேபியை எதிர்க்க முடியாம இந்திரா காந்தி தவிச்ச போது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு கல்லூரி மாணவி தண்ணி காட்டினா ஜேபிக்கு. அந்த கல்லூரி மாணவி தான் மம்தா பானர்ஜி. 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தியை திரும்பி பார்க்க வச்சாங்க. யார் இந்த மம்தா பானர்ஜி? இப்படி போட்டு ஜேபியை தாக்குன்னு தாக்குறாங்களே. எந்த மீட்டிங் எங்க போனாலும் டெல்லியில பேசுறாங்க. எமர்ஜென்சி காலத்துல காங்கிரஸ்காரங்களே அடக்கி வாசிச்சாங்க. மம்தா பானர்ஜி வெகுண்டு எழுந்தார். உடனே அவங்கள வெஸ்ட் பெங்காலோட இளைஞர் காங்கிரஸ் தலைவியா போட்டார் இந்திரா காந்தி. அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் ஃபார் மம்தா. அபரீதமான வளர்ச்சி. வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் கட்சியை கொண்டு போனதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் மம்தா பானர்ஜி. கம்யூனிஸ்டுகளை எதிர்க்க தகுதி வாழ்ந்த, ஏன்னா சித்தார்த்த சங்கரை எல்லாம் வயசாகி போயிடுது. காங்கிரஸ் முதுபெரும் தலைவர்லாம் இருந்தாங்க. எல்லாரும் வயது மூப்பின் காரணமாக அவங்கள ஒதுக்க தொடங்கிட்டாங்க. அந்த இடத்த கரெக்டாக மம்தா பானர்ஜி பிடிச்சாங்க. அவங்க பிளான் பண்ணி வந்தாங்க. பிடிச்சி வெஸ்ட் பெங்காலோட தன்னிகர் இல்லா தலைவராக மாறிட்டார். இது பல பேருக்கு கண்ணை உறுத்தலாச்சு. வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ்லேயே பல பேருக்கு கண்ணை உறுத்திட்டு, என்னடா இவ்வளோ சின்ன வயசுல மம்தா பானர்ஜி காங்கிரஸை கையில் எடுத்துக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில், நாளைக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கூட ஆயிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜி கிட்ட என்ன ஒரு துடிப்பான ஒரு இளைஞர். அவர் ரொம்ப சிம்பிள், சிங்கப்பூர் செப்பல் தான் போடுவாங்க, ஒரு நூல் புடவை தான் கட்டுவாங்க. அவங்க எந்த ஆடம்பரமோ எந்த நகையோ ஜுவல்லோ வாட்சோ எதுவும் கட்டினா தெரியல. அவங்க பேர்ல எந்த ஊழல் பிரகாரம் தனிநபர் ஊழல் வந்ததா எனக்கு தெரியல இது வரைக்கும். கட்சி சார்பில் வந்திருக்கலாம், தனிநபர் ஊழல் வந்ததா, சொத்து குவிச்சாங்களோ அந்த மாதிரி வந்ததில்லை. பெங்காலியில வங்காள மொழியில் மிகச்சிறந்த பேச்சாளர், மக்கள் அவருடைய சுண்டி இழுக்கக்கூடிய பேச்சாளர். இவரோட விரோதிகளே காங்கிரஸ்ல இவர் குழியை பறிக்க தொடங்கினாங்க. விளைவு 1998ல திரிணாமுல் காங்கிரஸ் ஒன்று ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு சிபிஎம் படுதோல்வி அடைய வச்சார். இன்ஃபேக்ட் காங்கிரஸ்காரங்க ஒரு சந்தோஷப்பட்டாங்க, நம்மளால ஜெயிக்க முடியாத சிபிஎம் மம்தா பானர்ஜி ஜெயிச்சிட்டாங்களே. அப்ப காங்கிரஸ்காரங்களை எதிர்க்க பயந்த கம்யூனிஸ்ட கோட்டையில போய் விரல விட்டு அவங்களை அப்படியே சுழட்டி அடிச்சாங்க. விளைவு என்ன ஆச்சு? மார்க்சிஸ்ட் மண்ணை கவித்து காங்கிரஸால் ஜெயிக்க முடியாத மார்க்சிஸ்ட் தோக்கடித்தவர் என்ற பெருமை மம்தா பானர்ஜிக்கு உண்டு. 2011ல வெற்றி வாகை சூடி முதலமைச்சராக பதவி ஏற்றார். அதற்கு முன்பு யூனியன் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றினார், ரயில்வே அமைச்சராக இருந்தார். அப்ப கூட ரயில்வே துறையை மிக பிரமாதமா எடுத்துன்னு போனார். ஆப்டர் லல்லு பிரசாத். எந்த துறை எடுத்தாலும் மம்தா பானர்ஜி ஒரு சிறந்த நிர்வாகியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சிறந்த நிர்வாகி. ஆனா ஹெட் ஸ்ட்ராங் பர்சன், மண்ட கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மண்ட கர்வம் பெங்காலிகளுக்கே உள்ள குணம் தான் அது. பெங்காலிகள் என்னைக்குமே ஹெட் ஸ்ட்ராங் பீப்புள் அவங்க. ஸோ முதல்ல பண்ண வேலை கம்யூனிஸ்டுகளை வீழ்த்தினார். வீழ்த்திட்டு 2011 ஆட்சிக்கு வந்தார். வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஸ்ட்ரெங்தன் பண்ணார். 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து சாதனை படைத்த பெண்மணி மம்தா. ஜெயலலிதா பாராட்டிய மம்தா, அது சொல்லணும் மெயினா. ஜெயலலிதா கூப்பிட்டு பாராட்டி, தீதி இவ்வளவு பிரமாதமா பண்றீங்களே. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா மம்தா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஜெயலலிதா நிறைய இன்டர்வியூல மம்தாவோட போர்க்குணத்தை பத்தி பேசியிருக்காங்க. மம்தா பானர்ஜி போர்க்குணம் உடையவர், எக்காரணத்தை கொண்டு விட மாட்டாங்க. போர்னு வந்ததுன்னா வெற்றி, துரத்தி அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போர்க்குணம் படைத்த ஒரு லேடி. இந்த மாதிரி அரசியல்வாதி இந்திய அரசியல் பார்த்ததில்லை. மத்திய அரசாங்கமே இந்திய கூட்டணியில எல்லாம் வந்தாங்க, முடியாதுன்ட்டாங்க. மம்தா பானர்ஜி இந்திய கூட்டணி ஒண்ணு நான் தானே நிக்கிறேன் போட்டாங்க. அந்த தைரியசாலி அரசியல்வாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்ததுனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? திரிணாமுல் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி வேரூன்றி வளர்ந்து விட்டது வெஸ்ட் பெங்கால்ல. மூன்றாவது கட்சி காங்கிரஸ், சிபிஎம், பிஜேபி, டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ். இது வந்தது மூலமா யாருக்கு டேமேஜ் அதிகம்னு பாத்தீங்கன்னா சிபிஎம்க்கு தான் டேமேஜ் அதிகம். மாபெரும் இயக்கம் வெஸ்ட் பெங்கால்ல 40-50 ஆண்டு காலம்
கட்டி காட்ட கோட்டைய 34 வருஷம் பவர்ல இருந்திருக்காங்க. பவர்ல இருந்த சிபிஎம் கோட்டையை தகர்த்து எறிஞ்சாங்க. அப்படி தூளாக்கிட்டாங்க. இன்னைக்கு கரைஞ்சிட்டாங்க கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் வந்து கழுத தெரிஞ்சு கட்டெருமா போன மாதிரி ஆகிப்போச்சு வெஸ்ட் பெங்கால்ல. பூதக்கல்லடி வச்சு தேடணும் போல இருக்கு. இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கேரளாவை தவிர மணிப்பூர்ல இருந்தாரு. மணிப்பூரும் போயாச்சு, வெஸ்ட் பெங்காலும் போயாச்சு, கேரளாவில் மட்டும்தான் இருக்கு. அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் வந்துட போடுது. ஸோ கம்யூனிஸ்ட் கோட்டையை தகர்த்த பெருமை மம்தா பானர்ஜிக்கு உண்டு. ஆனால் மம்தா பானர்ஜி பிடிவாதக்காரி. கொள்கையில வந்து என்ன கொள்கை எடுத்தாங்களோ அதுல உறுதியா இருப்பாங்க. இப்ப காங்கிரஸை எதிர்த்து அவங்க முடிவு கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி எதிர்க்க ஆரம்பிச்சது. 2014 மோடி பதவிக்கு வந்த உடனே மோடியை கடுமையா எதிர்க்க தொடங்கினாங்க. ஏன்னா அவரிடம் சொல்லப்பட்டது, மம்தா பானர்ஜி தேசிய அரசியல் வரணும்னா மோடி எதிர்த்தாதான் முடியும். மோடி எதிர்க்கலைன்னா தேசிய அரசியல் வர முடியாது. சில பேரோட சொன்னாங்க, மம்தா நீங்க வந்து மோடிட்ட சாஃப்டா போங்க. நோ, why should I go soft? I won't go soft. கடுமையா எதிர்த்தாங்க. மோடி வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தபோது மோடி வரவேற்க கூட அந்த விழாவை புறக்கணிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதன் மூலமா என்ன செய்கை நீ கேட்கல, இது மூலமா என்ன அவங்க அறிவிக்க விரும்புறாங்க? காங்கிரஸுக்கு மாற்று நாங்க தான் வெஸ்ட் பெங்கால்ல, இந்தியா முழுக்க அவங்க என்னதான் காங்கிரஸுக்கு மாற்று திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சியே கிடையாது. பிஜேபி எதிர்க்கக்கூடிய தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்த பிரதமர் நான் தான், அடுத்த முதலமைச்சர் நான் தான். இந்த ஒரு ட்ராக்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க மம்தா பானர்ஜி. இதை வந்து தட்டி கேட்க முடியாம முதல் 10 ஆண்டு காலம் இரும்பு மனுஷியா இருந்தாங்க வெஸ்ட் பெங்கால்ல. காங்கிரஸ் ஒண்ணும் பண்ண முடியல, சிபிஎம் ஒண்ணும் பண்ண முடியல, பாஜக ஒண்ணுமே பண்ண முடியல. முதல் 10 வருடம் ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப 5 வருஷமா தான் பாஜக ஓரளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. பவர்ல எதிர்க்கட்சி தலைவரா வந்திருக்காங்க. தலைவரா வந்து சுவேந்து அதிகாரி வந்திருக்காரு. வெஸ்ட் பெங்காலோட கேட்டகரி பாத்தீங்கன்னா படித்தவர்கள் அதிகம் மிக்க தொகுதி. மின்னாப்பூர் அதெல்லாம் ரொம்ப படித்தவர்கள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயிகள், ஒரு பக்கம் படித்தவர்கள், ரொம்ப ஹைலி எஜுகேட்டட். வெஸ்ட் பெங்கால் பீப்புள்லாம் வந்து பிரில்லியன்ட், நாலேஜபிள் பீப்புள். அவங்களே மம்தா பானர்ஜிக்கு மாத்தி ஓட்டு போடுறாங்கன்னா தலையை பிச்சுட்டு உட்காந்து காங்கிரஸும் பிஜேபியும் என்னடா நடக்குது இந்த மாநிலத்துல? இவ்வளவு ஒரு அரக்கி மாதிரி இருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை, நான் சொல்ல, அவங்க சொன்ன வார்த்தை, அரக்கி மாதிரி இருக்காங்க. இவங்கள போய் மாத்தி தேர்ந்தெடுக்கிறாங்களே. அவங்கள பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி தன்னிகர் இல்லா தலைவர். ஏன்னா எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டார். கிட்டத்தட்ட பாதி ஜெயலலிதா ஆர் வெஸ்ட் பெங்கால் ஜெயலலிதானோட சொல்லலாம், நீங்க சொல்லிக்கலாம். எந்த விஷயத்திலையும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார். மோடி எதிர்ப்ப இந்தியாவிலேயே திமுக அடுத்தபடியாக இல்ல ஈக்குவலண்டாக எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரே கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கூட ரேஸ்ல இல்ல. இப்ப தேர்தல் நடக்க போறது அடுத்த வருஷம் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபைக்கு தேர்தல் வர மாதிரி வெஸ்ட் பெங்கால தேர்தல் வர போறது. வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் 4வது முறையாக வெற்றி பெற்று சரித்திரம் படைப்பாரா தீதி அப்படிங்கிற முன்னாடி இருக்கு கேள்வி. வெஸ்ட் பெங்கால் சர்வே எல்லாம் சொல்றது தீதிக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு நீங்க பார்க்கணும், கடந்த சட்டசபை தேர்தலில் மம்தா பானர்ஜி தோத்து போனாங்க. நந்திகிராம்ல சுவேந்து அதிகாரி எதிர்த்து தோத்து போனாங்க. சுவேந்து அதிகாரி தோக்கடிச்சார். பை எலெக்ஷன்ல தான். சோ மம்தா பானர்ஜிக்கு பாப்புலாரிட்டி குறைஞ்சின்னு வருதான்னு ஒரு பக்கம் ஒரு டிபேட் போறது. ஆனாலும் மெஜாரிட்டி டிஎம்சி தான் வந்துச்சு. நந்திகிராம்ல மட்டும் தோத்து போனதுனால டிஎம்சி அங்க வந்து ரூல் அவுட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. தமிழ்நாட்டுல பர்கூர்ல ஜெயலலிதா தோத்து போனாங்க. அப்புறம் முதலமைச்சர் சிஎம் ஆனாங்க. அதனால ஆனா மம்தா பானர்ஜியோட கூற்று என்னன்னா, கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு வெஸ்ட் பெங்கால் எதிரிகள் கிடையாது. இல்ல சார், ஜெயலலிதா சொன்ன அதே டைலாக் அவங்க பெங்கால்ல பேசுறாங்க. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் சுவேந்து அதிகாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் பாஜக வந்து அங்க வந்து ரொம்ப முக்கியமா வந்துகிட்டு இருக்காங்க. சுவேந்து அதிகாரி, முகுல் ராய் எல்லாருமே வந்து டிஎம்சில இருந்தவங்க தான். அவங்க மேல ஊழல் புகார் எல்லாம் வந்த பிறகு பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதை வந்து அது அரசியல்னு கூட நாம சொல்லிக்கலாம். 2016ல வெறும் 3 இடத்துல இருந்த பாஜக 2021ல ஒரு எதிர்கட்சி இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா பாஜக அந்த இடத்துல வளர்ந்துருக்குன்னு தானே அர்த்தம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்த வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது. டிஎம்சில இருந்த வரைக்கும் அவன் கெட்டவன், பிஜேபியில இருந்த வரைக்கும் நல்லவனா. ஏன்னா சுயமா சிந்திக்கக்கூடியவர்கள் பெங்காலிகள். இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்கள்ல அதிக
மூளை திறமைசாலிகள் உள்ள மாநிலங்கள்ல ஒன்று பெங்கால். அது மட்டும் சொல்ல மாட்டேன், ஒரு மாநிலம் பெங்கால். அங்க மக்கள் வந்து பகுத்தறிந்து ஓட்டு போடக்கூடியவங்க. அந்த இலவசங்களுக்கோ மயங்கியோ ஃப்ரீபி அதெல்லாம் ஒன்றும் நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பார்த்துருப்பீங்க, எந்த இலவசமும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இஷ்யூ பேஸ்டா பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் பேஸ் பண்ணாங்க, காங்கிரஸ் பண்ணாங்க, பிஜேபி பண்ணோம். இலவசம் கொடுத்தோ ஃப்ரீ ரைஸ் கொடுத்தோ அந்த மாதிரிலாம் பண்றது இல்லை. ஆனா மம்தா பானர்ஜிங்கிற ஒரு பெரிய சக்தி பலம் இழந்து வருதான்னா, இன்னைக்கு காலையில என்னுடைய வெஸ்ட் பெங்கால் சில பத்திரிகையாளர்கிட்ட பேசினேன். அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி தெரியல எங்களுக்கு. அடுத்த தேர்தலிலும் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். பாஜக பலம் பெறும். காங்கிரஸ் அடியோட துடைத்தெடுக்கப்பட்டது வெஸ்ட் பெங்கால்ல. இனிமே ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. கம்யூனிஸ்டும் அதில் ஈக்குவலண்டாக துடைத்தெடுக்கப்பட்டது. ஒரு காலத்து 35 வருடம் ஆண்ட கம்யூனிஸ்ட் காலியா போச்சு. கண்ணு கட்டும் தூரம் ஒரே எதிரி பிஜேபி தான். பிஜேபி இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணோம் பதவிக்கு வரத்துக்குன்றது அங்க இருக்கிற பத்திரிகையாளரோட எண்ணம். என்னதான் மம்தா மேல கோபம் இருந்தா கூட, என்னதான் வந்து ஆர்ஜி கார் இன்சிடென்ட், இந்த அந்த கருப்படிப்பு மேட்டர் இதெல்லாம் இருந்தா கூட நிர்வாக திறன் அவங்கள மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. மம்தாவுக்கு நிகரான ஸ்டேச்சர் உள்ள எதிர்கட்சி வெஸ்ட் பெங்கால் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? மம்தா பானர்ஜிக்கு ஈக்குவலண்டான நிகரான தலைவர் வெஸ்ட் பெங்கால் எதிர்கட்சியில் இல்லை என்பது வெஸ்ட் பெங்காலிகளோட கருத்து. ஓகே, பாஜக ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, மோடி தலைமையில் இருக்கு. ஆனா சுவேந்த் அதிகாரி வந்து மம்தாக்கு ஈக்குவலன்ட் கிடையாது. கரெக்ட். அதுக்கு என்ன பண்ண போறாங்க இந்த வாட்டி? இப்ப அண்ணாமலையை வந்து எப்படி இன்னும் தலைவரை அறிவிக்கலையோ, சுவேந்த் அதிகாரி இன்னும் தலைவரை அறிவிக்கல. வெஸ்ட் பெங்கால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் போடல, இது வரைக்கும் போடல. என்ன காரணம்னா, அமித்ஷா சொன்னாராம் சுவேந்த் அதிகாரி மறுபடியும் போட வேண்டாம், ஒரு லேடியை போடலாம் மம்தா பானர்ஜிக்கு உண்டான ஒரு 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 டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு. அதுக்கு வந்து அவங்க 2 பேர் தேர்ந்தெடுக்காங்க. லாக்கெட் சட்டர்ஜின்னு ஒரு லேடி, ஃபியர் ஸ்பீக்கர், பயங்கரமான பேச்சாளர். இன்னொன்று வந்து அக்னிமித்ரா பால். 2 பேர் பிஜேபியில ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 பேரை களம் இருக்குன்னா மம்தா பானர்ஜிக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் பிஜேபி உணர்ந்து வரதுனால சுவேந்து வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இப்போதைக்கு பாத்துக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் முதலமைச்சருங்கிறது வேற விஷயம். கட்சியை கொண்டு போறதுக்கு உண்டான தலைவர் ஒரு லேடி தலைவராக இருந்தா பெட்டர்னு ஃபீல் பண்றாங்க. ஓகே, அதுல இந்த 2 பேர் அடிபடுறது. ஆனா மம்தா பானர்ஜி பொறுத்த வரைக்கும், மம்தா பானர்ஜிக்கும் அவருடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜிக்கும் உறவு சரியா இருக்கான இல்லைன்னு தான் சொல்லணும். இல்ல சார், அந்த அபிஷேக் பானர்ஜி கேள்வி நோக்கி தான் நானும் வந்தேன். அபிஷேக் பானர்ஜி மேல ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு, ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், இடி, அதே போல சிபிஐ வழக்கெல்லாம் இருக்கு. அபிஷேக் பானர்ஜியே பிஜேபிக்கு போயிடுவார்னு சொல்லப்பட்ட நிலையில ஒரு சமீபத்துல ஒரு மேடையில வந்து என் மீது என் கழுத்துல வந்து கத்தி வச்சாலும் நான் வந்து பாஜகவுக்கு போக மாட்டேன், நான் என்றைக்கும் மம்தா பானர்ஜியோட பக்கத்துல தான் இருப்பேன், ஜெய் மம்தா பானர்ஜி எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட நபர் வந்து கொள்கை வாரிசா இருப்பாரா சார் மம்தாவுக்கு? பெங்காலிகள் அறிவு சார்ந்தவர்கள், கட்சி மாறுறதுலாம் அங்க ரொம்ப ரேர். பாஜக தான் மாறும், பாஜக மட்டும்தான் வந்தாங்களே தவிர டிஎம்சி போன்ற கட்சிகள்லாம், அதுவும் இந்த ஒரு இவருடைய மருமகன் வந்து இவர் மேல வழக்கு இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு, அதை பொய்ன்னு சொல்றாங்க அவங்க. எதுவும் உண்மைன்னு வந்து நிரூபணம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. until proved they not guilty, conviction ஆகிற வரைக்கும் not guilty தான். ஆகவே மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்களா, பிஜேபி வந்து லாரியிலையும் ட்ரெயின்லயும் ஆளை கொண்டு வந்து ஓட்டு போட வைக்க போகுது. மகாராஷ்டிரால பண்ண அதே டெக்னிக். அதுக்கு உடனே பாஜக திருப்பி தாக்கி எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் எல்லாம் போட்டுது. ஆனா பாஜகவுக்கு வாழ்வா சாவான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை விட அதிகம் வாழ்வா சாவா பிரச்சனை வெஸ்ட் பெங்கால்ல தான். தமிழ்நாட்டில் 4 சீட்டு தான், தமிழ்நாட்டில் 4 சீட்டு தான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 10-20 வந்தா கூட போதும். வெஸ்ட் பெங்கால் அப்படி இல்ல, 77 இடம் ஜெயிச்சிருக்காங்க. மம்தாவோட விட்டீங்கன்னா நாளைக்கு மோடிக்கு எதிர்ப்பாளராக வந்துருவாங்க. நாம வச்சுக்கோங்க, காங்கிரஸ் வீக் ஆயிட்டு வருது. ராகுல் காந்தியால மோடி எதிர்க்க முடியாது, பிரியங்கா காந்தியால மோடி எதிர்க்க முடியாது. வேற எந்த கட்சியுமே கண்ணுக்கு தேடி எட்டின அளவுக்கு பாஜக எதிரி இந்தியால கிடையாது. காங்கிரஸ் விட்டா திமுக இருக்கே சார், திமுக ஒரு மாநில கட்சி. ஆனா நீங்க அப்படி கூட கேட்கலாம், மம்தா மாநில கட்சி தானே.
ஆனா மம்தா பானர்ஜி ஒரு தேசிய அரசியல்வாதியா அறியப்படுகிறார். ஏனென்றால் இவர் மத்திய அமைச்சராக இருந்தார். ஸ்டாலின் கிடையாது அப்படின்னா? ஸ்டாலின் மத்திய அமைச்சரா இல்லைங்க. ஸ்டாலின் தேசிய அளவில் அறியப்படுகிறார். ஆனா மம்தா அளவுக்கு ஸ்டாலின் வந்து தேசிய தலைவர் அறியப்படல. அது இல்லாம அவர் தமிழ்நாடு வட்டத்துக்குள்ள சுருக்கிட்டார். மம்தா அப்படி இல்லை. மம்தா மற்ற ஸ்டேட்ல போட்டி போடுறாங்க, மற்ற இதுல வந்து இந்தியா கூட்டணிக்கு நான் தலைமை தாங்கன்றாங்க. டஃப் ஃபைட், மோடிக்கு டஃப் ஃபைட் கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு எந்த விதத்திலையும் குறைத்தவர் மதிப்பு போட முடியாத அளவுக்கு மம்தா வரார். சோ மம்தாவோட அசுர வளர்ச்சியை கண்டு பயப்படுற கட்சி காங்கிரஸா கம்யூனிஸ்டான ரெண்டும் கிடையாது, பாஜக தான் பயப்படுது. இது என்னடா இந்த லேடியை விட்டான நாளைக்கு நம்மள சாப்பிடுவாங்களோ, மோடியா தீதியா, மோடியா லேடியா, லேடி ஜெயிச்சாங்க, மோடியா தீதியா, தீதி ஜெயிச்சுட்டாங்கன்னா பாஜக மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிடும்னு பாஜக உள்ளூர பயப்படுதுன்னா தீதியை கண்டிப்பா 26 வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனை பாஜக ரொம்ப சீரியஸா பாக்குதா? கண்டிப்பா ரொம்ப சீரியஸா பாக்குது. அதுக்கு உண்டான ஆள், அம்பு, படை, சேனை எல்லாம் இறக்க காத்துட்டு இருக்கு. ஓகே. அமித்ஷாவோட ஃபுல் ஃபோக்கஸ் யாரோ டெல்லி தலைவர் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே ஃபோக்கஸ் பண்ணலன்னா டெல்லிக்கு இப்போ இந்த மாத கடைசியில் அமித்ஷா டெல்லிக்கு கல்கட்டாக்கு போறாரு. இந்த மாத கடைசியில் அமித்ஷா கல்கட்டாக்கு போறாரு. போய் உட்காந்து கிராஸ் ரூட் லெவலில் மீட்டிங் போட போறாராம். மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் போய் வெஸ்ட் பெங்காலோட பாஜகவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி பண்ண போறாராம். ஸோ அமித்ஷா சொல்லிட்டாராம், என்னோட ஃபோக்கஸ் முழுக்க வரும் மாதங்களில் வெஸ்ட் பெங்கால் தான் இருக்க போகுது. ஸோ தமிழ்நாடு ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. வீடுமே வெஸ்ட் பெங்கால் தான் இருக்க போகுது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பாஜக வாழ்வா சாவானா கண்டிப்பா வாழ்வா சாவா. இப்ப வரைக்கும் மம்தாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் கொஞ்சம் சிரமப்பட்டு மம்தா ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோன்றுது. ஓகே, ஜெயிச்சிருவாங்கன்னு தோன்றுது. ஆனா பாஜகவோட வளர்ச்சி அபரீதமா இருக்குன்னா கண்டிப்பா இருக்கும். இதோட இன்னும் 30-40 சீட் பிடிக்க வாய்ப்பு உண்டு. ஓகே, கண்டிப்பா பிடிக்கும். இரண்டாவது பிரதான எதிர்கட்சியா இப்போ பாஜக தான் இருக்கு. எந்த ரெண்டு கட்சியும் கிடையாது. அடுத்த 5 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்குமானா கண்டிப்பா வளர்த்துக்கும். அந்த இடத்துக்கு வரத்துக்கு உண்டான நகர்வுகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த 2வது பிளேஸ்ல முதல் பிளேஸ் வரத்த நகர்வு ஆரம்பிச்சிருக்கு. அந்த நகர்வு வந்து 26க்கு அப்புறம் 31ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அந்த மருத்துவ மாணவி வழக்கு அது வந்து ஆல் இண்டியா பிரச்சனையா மாறுனுச்சு. சிபிஐ கிட்ட தான் அந்த வழக்கு போயிருக்கு. சிபிஐயும் பாஜக அதை வச்சு மிகப்பெரிய அளவில் அரசியல் பட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல. சிபிஐ அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யார் குற்றவாளியோ அவங்க நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதுவும் பெருசா பாஜகவுக்கு கை கொடுக்கலையே. இல்ல, இது வந்து மம்தா பானர்ஜி பின்னாடி யாரோ இருக்காங்க, இந்த வழக்குக்கு பின்னாடி யாரோ காப்பாற்ற பார்க்கறாங்க, மறைக்கிறாங்க அப்படிலாம் பாஜக குற்றச்சாட்டிட்டு பெரிய பெரிய லெவல்ல யாரோ இருக்காங்கன்னு சிபிஐ கூட தைரியமா கொடுத்தாங்க. சிபிஐ அந்த ஒரே ஒருத்தர் சந்தீப் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் குற்றவாளின்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்க. பாஜக ஒத்துக்க தயாரா இல்ல. சந்தீப் ராய் பின்னாடி பெரும் தலைகள்லாம் இருக்கு. யார் அந்த தலை, யார் அந்த தலை, யார் அந்த தலை கேட்டாங்க. மம்தா பானர்ஜி சிபிஐ கூட எனக்கு என்ன பண்ணிக்கோ, சிபிஐ உங்க கண்ட்ரோல் தானே பண்ணிக்கோன்னு. சிபிஐ ஒருத்தர் தான் குற்றவாளி இருந்துச்சு. அங்கேயும் பிஜேபி பெரிய மைலேஜ் கிடைக்கல. ஸோ பிஜேபிக்கு மைலேஜ் எங்கேயுமே கிடைக்காதபடி எல்லாம். ஆனா மம்தா 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கு, அனுபவம் வாய்ந்தவர். இந்திய அரசியலை கரைச்சு குடிச்சிருக்காரு. அப்படியே அப்படி அப்படி ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்கன்னா ஃபிங்கர் டிப்ல. இந்திய அரசியல்வாதிகள்லயே பாஜக சிம்ம சொப்பனமா வழங்கக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கிடையாது, மம்தா பானர்ஜி தான். அந்த அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டாருன்னா அதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க். கிராமம் கிராமமா ஊர் ஊரா போய் பெண்கள் கிட்ட ஒரு பெரிய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ஆதரவு இருக்கு. சரிக்கு சமமா வந்து பார்லிமெண்ட்டுக்கு பெண்கள் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதிகமான பெண் எம்பிக்களை வந்து வெஸ்ட் பெங்கால் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கு. மம்தா பானர்ஜிலாம் அனுப்பிச்சு தட் இஸ் பெண்களுக்கு அங்க வெஸ்ட் பெங்கால் பெண்களோட இதயத்தை இடம் பெற்றாங்கன்னா கண்டிப்பா இடம் பெற்றிருக்காங்க. அது இல்லாம விவசாயிகள், ஏழை குடிமக்கள் அவங்களோட வாக்கையும் வாங்கிட்டாங்க. சோ 5 வருஷத்துக்கு மம்தா பானர்ஜி அசைக்க முடியும்னு எனக்கு தோணுது. தொடர்ச்சியாக 4வது முறையாக மம்தா தான் வெஸ்ட் பெங்கால் சிஎம் சொல்ல வரீங்களா? 4வது முறையா வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அப்படியே பாஜக பத்தி ஒரு கேள்வி. பாஜகவுடைய நேஷனல் பிரசிடென்ட் இன்னைக்கு வரைக்கும் முடிவு செய்யப்படவில்லை. அதே போல் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல மாநில தலைவரை வந்து அவங்க இன்னும் நியமனம் பண்ணவே இல்லை. என்ன மைண்ட் செட்ல டெல்லி இருக்காங்க? கும்பமேளா முடியட்டும் பாத்துக்கலாம், 2025 முடிஞ்சிடும் போல இருக்கு. ஏன் வந்து இவ்வளோ அமைதியா இருக்கு? என்ன இல்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல தலைவர் போடல. இது என்ன காரணம்னா பல மாநிலங்கள்ல பாஜக உள்கட்சி பிரச்சனையில சிக்கி தவிக்குது. அமைப்பு ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்குது.
உள்கட்சி சண்டைன்னு சொல்றதை விட அமைப்பு ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் சந்திட்டு வருது. வெஸ்ட் பெங்கால் ஒரு உதாரணம். லாக்கி சாட்டர்ஜி போட போறாங்க, ஏன்னா ஒரு பெண் வேணும்னு. அங்க இருக்கிற மாற்ற போறாங்க. அதே அளவுகோல் தமிழ்நாட்டில் வைப்பான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணாமலை கூறப்பட்டது 26 வரைக்கும் நீங்க தான் கேண்டிடேட்னு. 26 வரைக்கும் அண்ணாமலைக்கு பதவிக்கு ஆபத்து உண்டான்னு கேட்டா இல்லைன்னு. ஏடிஎம்கே கூட்டணி ஆபத்து தானே. ஏடிஎம்கே கூட்டணி வந்தா கூட ஏடிஎம்கே கூட்டணியோட ஒத்து போறதுக்கு அண்ணாமலை தயாராகிட்டு இருந்தா அப்புறம் எங்க பிரச்சனை வரப்போகுது? அண்ணாமலை இந்த சோல்ஜர், ஃபுட் சோல்ஜர். டெல்லி என்ன சொல்றது அது கேட்பாரு. டெல்லி என்ன முடிவு பண்றது நமக்கு தெரியாது. டெல்லியோட அறிவுறுத்தல் தான், எல்லாம் அறிவுறுத்தல் தான். டெல்லி இப்படி பண்ணுன்னு சொல்றத அந்த இடத்துல அவர் பண்றாரு, அவ்வளவுதான். டெல்லி உத்தரவை மீறி அண்ணாமலையால எந்த தன்னிச்சையா செயல்பட முடியும்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ இல்லைன்னு சொல்றது. ஆனா டெல்லி இப்போ தமிழ்நாடு கையில எடுத்திருக்கான்னா இன்னும் எடுக்கலன்னு தான் சொல்றது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் இந்த மந்த் எண்ட்ல அமித்ஷா போறாருன்னா வெஸ்ட் பெங்கால் பிரையாரிட்டின்னு அர்த்தம். தமிழ்நாடு எப்ப கையில எடுத்து சிவராத்திரிக்கு தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்தாரே சார். சிவராத்திரிக்கு வந்துட்டு ஒன்னும் பேசாமனா போயிட்டாரு, ஒண்ணுமே ஒரு வீர உரையாட்டிட்டு போயிட்டாரு. எந்த வித தமிழ்நாடு என்டிஏ கூட்டணியில் ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் இப்போ சில பேர் சொல்றாங்க இப்ப இருக்கிற டாஸ்மாக் எல்லாம் கூட அவர் தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா முழு அளவிலான ஒரு போரை துவங்காம சும்மா கீச்சு மூச்சுன்னு சண்டை போட்டு வரல என்ன லாபம்? இந்த மாதிரி ஒரு போரை துவக்கிட்டு பாதியில் பேக் அடிச்சுட்டு இது என்ன லாபம்னு தெரியல. ஒரு முழு அளவில் ஒரு போரை தொடங்கினா ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கணும். சும்மா ஒரு உதிரி பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சுட்டு திரும்பி போறது ஒளிஞ்சிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப மனசு சோர்ந்து போயிருக்காங்க. ஏன்னா முதல் காரணம் இவ்வளவு கரடியா கத்தி கூட திமுக மீது எந்த நடவடிக்கை எடுக்கிறதுல ஆட்சி பதவி முடிய போறது, முடிச்சுட்டு போறாங்க. 1 இயர்ல முடிக்க போறாங்க, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்ற கோவம். ரெண்டாவது, இவ்வளவு கரடியா அண்ணாமலை கத்தி கூட ஏன் மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது, மௌனமா இருக்கிறது என்ன காரணம்? சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருக்கு அப்படின்ற கோவத்தில் இருக்காங்க. இந்த கோவத்துக்கெல்லாம் மத்திய பாஜக காதில் விழுந்திருக்கா இல்லையா நமக்கு ஒன்றும் புரியாம தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக வெஸ்ட் பெங்காலுடைய அரசியலை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. அடுத்த டென்யூல வேணா பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு மம்தாவுக்கு நிகரான ஒரு தலைவர் வெஸ்ட் பெங்கால யாருமே இல்லை, ஒரு அன்கிரவுண்டு குவினாக மம்தா பானர்ஜி இருக்கான்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. அதே போல டெல்லி பாஜகவுடைய முடிவை பத்தியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். தேங்க்யூ.